நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், இவங்க ஒன்று நினைச்சா நடத்தி காட்டிடுவாங்க, லைக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். அதுக்கு பேர் போனவங்கன்னா இந்த கடகராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி சார் இருக்கு? கடகராசிக்காரர்களாம் உலகத்திலே சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அது என்னமோ தெரியல ராம்ஜி சார், கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நிறையா ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்கீங்க, நல்லது சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று ஒரு பரவலான ஒரு கெட்ட வதந்தி. அது ஒரு வதந்தி, அவ்வளோதான். காரணம் என்னென்னா, என்னைக்கு அஷ்டம சனி என்னை விட்டு போச்சோ அன்னைக்கே எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் இப்படி வெளியே சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி ஒரு பெட்டி பத்திரம் எல்லாத்துக்கும் வெளியே போட்டு அந்த மாதிரி சனியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெளியே வெளியே போ அப்படிங்கிற அனுப்பியாச்சு. சனி பகவான் இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இல்லை, உங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. 8 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். இது ஒரு வகையில் என்னென்னா, 8 குடையவன் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா வறுமை ஒழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு அர்த்தம். பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா என்ன அர்த்தம்? பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா என்ன அர்த்தம்னா நிறையா பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ 8 குடையவன் வக்கரம் பெறுகிறார். வழக்குகளில் இருந்தவங்களாம் கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா திடீர்னு வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு, அண்ணே நம்ம பார்த்து பயந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா வழக்கில் திடீர் திருப்பம் என்பது ஏற்படும். 9ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்றவர் 11ஐ பார்க்கிறார், அடுத்ததாக 3ஐ பார்க்கிறார், 6 பார்க்கிறார். நிறைய கடகராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் சனி பார்க்கலையே என்று வருந்துகிறார்கள். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 11ஆம் இடத்தை விட முக்கியமான இடம்னு ஒன்றும் கிடையாது. 11 என்பது லாபஸ்தானம். அப்போது இது நாள் வரைக்கும் கம்பெனி பிஸ்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அது பாட்டு கிடந்தது. நான் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தேன்னா பிஸ்னஸ் நல்லா ஓடி இருக்கும் சார். நான் தான் புஷ் பண்ணல என்பது அதெல்லாம் சரியாகி இனிமேல் கம்பெனி நல்லா ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். எனக்கு மூத்தார் தான் சார், எனக்கு அவருக்கும் ஒரே சண்டை, எங்கள் அண்ணன் இப்போ தான் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் குடும்ப உறவுகள். 3ஆம் இடம் என்பது முயற்சி. வாழ்க்கையிலே சில்வியா தினம் தினம் முயற்சி பண்ணணும், தினம் தினம் இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. இந்த பீப்புள் ஹூ ஆர் ஆல் சக்ஸஸ் அப்படின்னா அவங்கெல்லாம் தினம் தினம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது இவர்களுக்கு இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி கம்பெனி நடத்தி 2 வருஷம் ஆச்சு சார், நான் இனிமேல் ஓடுமானே நம்பிக்கை போயிடுச்சுட்டா சனி பகவான் அவர்களை ஓட வைப்பார். அதான் அதில் ஆச்சரியம். அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து சரி பண்ண வைப்பார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன்கள் அடைகிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், தனப்பிராப்தி வருமா சார், கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டுமா சார் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதை விடவே பெரிய சந்தோஷம் இது. உங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லா வயிறார எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு சந்தோஷமா? உங்களுக்கு ஒரு காதல் கிடைத்தால் சந்தோஷமா? உங்களுக்கு ஒரு என்ன கிடைச்சா சந்தோஷம்? இது எதுவும் வேண்டாம், என் கடனெல்லாம் அடைஞ்சு நான் நிம்மதியாக தூங்கினா அதே பெரிய சந்தோஷம். அதுதான் எனக்கு எல்லாருடைய தேவையுமே. அவ்வகையில் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் கடன்கள் அடைந்து விடுகிறது. நீங்கள் கடன்லாம் அடைச்சு நீங்கள் நல்லபடியாக வாட ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ எப்படி சார் திடீர்னு கடன் அடையும்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 11ஐ சனி பார்த்து பிஸி ஆகிறார். பார்ட் டைம் ஜாப்ஸ் வரப்போகுது. என்னுடைய ஸ்கில்ஸ் இருக்குது சார், நான் ஈவினிங் ஆனால் டியூஷன் எடுக்க போகிறேன், நான் இது மாதிரி பண்ண போகிறேன். அது மாதிரி இப்போ உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த டெய்லரிங் தெரியும், நான் வீட்டில் உட்காந்து இதை பண்ண போகிறேன், அந்த மாதிரியான எண்ணங்கள். நான் ஏன் ரெஸ்டாரண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு, நான் ஏன் சூரரை போட்டுற மாதிரி ஒரு ஃப்ளைட் வாங்கி விடக்கூடாது, அந்த மாதிரி திடீர்னு இவங்க நினைச்சா செய்வாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க நினைக்கணும், அவ்வளவுதான். அதை அவங்க நினைக்க போறாங்க, அதை நினைக்க வைப்பார் சனி பகவான், நினைக்க வைப்பார். ஓகே சார். பொதுவாகவே கடகராசி நேயர்கள் நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா கூட இருக்கிறவங்கள ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை அவங்க கேர்ஃபுல்லா இந்த டைம் கேரி ஓவர் பண்ணணுமா? கண்டிப்பா கேரி ஓவர் பண்ணணும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது பாதகாதிபதி வீடு. பாதகாதிபதி சுக்கிரனுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். பெண்களாலேயே ஆபத்து வரும். இவர்களுக்கு எப்பயுமே பெண்களால் மட்டும்தான் ஆபத்து வரும். இப்போ ஆஃபீஸ் போனோமா நம்ம ஜாக்கிரதையாக பேசணுமா, ஜாக்கிரதையாக வந்தோமான்னு இருக்கணும். நம்ம ஆஃபீஸில் எப்பயுமே ஒரு ப்ரோட்டோக்கால் உண்டு. என்ன அப்படின்னா, இவங்களும் சீனியர் இன்ஜினியர், அந்த அம்மாவும் சீனியர் இன்ஜினியர். அவங்கள ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க, என்ன மேடம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணால் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நான் எப்படி மேடம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது திட்டாங்கன்னா, அவங்க போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே பாஸ் நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்லுவார், லேடிஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களே நினச்சிக்கிட்டா நோ ஜெண்டர் சீனியர் இன்ஜினியர்பாங்க, இவங்களே நினச்சிக்கிட்டா
ஜெண்டர்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பெண்களிடத்தில் பேசவே வேண்டாம், அது மட்டும் இவங்க பெரிய ப்ராப்ளமாக அமையும். ஓகே சார், கேசஸ்லாம் வித்ட்ரா ஆகும்னு சொன்னீங்க. ஸோ டிவோர்ஸ் கேசஸும் இதுல அடங்குமா? கண்டிப்பா, அதுதான் முக்கியம். வேற என்ன கேஸுக்கு நம்ம போக போறோம்? நமக்கு என்ன வம்பா வழக்கா? மிஞ்சி போனா நம்ம இந்த கேஸ்ல தான் மாட்டுவோம். அதனால அந்த கேஸ்லாம் ஒன்றும் ஆகாது, அதே நீர்த்து போகும். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் கேரி ஓவர் பண்ணாங்க? இவங்க பரிகாரம்னு பார்க்கும்பொழுது இவர்கள் ஒரு எண்ணெய் சட்டி, அது பெரும்பாலும் சனி பகவானுக்கு தானங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். இரும்புல ஒரு சட்டி வாங்கி அதுல நல்லெண்ணெய் நிரப்பி அதுல முகம் பார்த்து அதை நீங்க தானமா தரணும். அல்லது சிவன் கோயிலில் இருக்க மடப்பள்ளி, சமையல் பண்ற இடத்துக்கு வந்து இவர்கள் தானியங்கள் வாங்கி தரணும். அது மாதிரி இவர்கள் வந்து தர்ம காரியங்கள் எவ்வளோக்குள்ள தானம் பண்றவங்களுக்கு மடப்பள்ளி கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி தரலாம். அந்த சமையல் அறை கட்டுறதுக்கு அங்க வர்றவங்களுக்கு பிரசாதம் பண்றவங்களுக்கு, சனினா சாப்பாடு, ஸோ அவங்க வர்றவங்க வயிறு ரொம்ப மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் இவர்கள் சரி, சமையல் பாத்திரங்கள் வாங்கி கொடுத்தா கூட ஓகே தான். கண்டிப்பா சார், நம்ம கடகராசி நேயர்களும் கூட யார் இருக்காங்கிறத பார்த்து பழக்கணும்னு அருமையா சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.